கௌரி தேவியை வழிபடுவதன் மூலமாக ஒரே நேரத்துல அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்து மதத்துல 18 புராணங்கள்லயும் கௌரி வழிபாடு செய்யக்கூடிய குடும்பம் கண்டிப்பா செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு இருக்குங்க. சிவபெருமானிடமிருந்து தோன்றிய சக்தி அண்ட சராசரங்களையும் உயிர்களையும் படைத்து அவற்றுக்கு அருள் புரிவதற்காக மலைகளின் மேல் தங்கியதாக புராணங்கள் இருக்கு. அவங்கள தான் நம்ம கௌரி தேவியாக வழிபடுறோம். யோக கலையின் அம்சமாக கருதப்படுகிற கௌரி தேவி தவ வடிவத்துல கொண்டு சக்தி இருக்கிறதுனால சித்த புருஷர்களும் முனிவர்களும் அவங்கள வழிபட்டிருக்காங்க. சாவித்ரி, ருக்மணி, சீதாதேவி என தெய்வ அனுகிரகம் புரிந்த அனைத்து பெண்களும் நல்ல கணவர் வேண்டும் என்றும் கணவரின் மாங்கல்ய தாரம் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கௌரி தேவியை தான் கண்டிப்பாக வணங்கியிருக்காங்க. மகா சித்தராக விளங்கும் சிவபெருமானின் கமலாம்பிகையாக யோகேஸ்வரியாக வீற்றிருப்பவர் இந்த கௌரி தேவி தான். கௌரி தேவியை வணங்கினா திருமண தடை அகலும், அது மட்டுமல்ல மாங்கல்ய பலம் கூடும்.